முதலமைச்சர் ஒருவேளை ஏதாவது திமுக தரப்பிலிருந்து ஒரு வேறுபட்ட கருத்தை தெரிவித்திருந்தாலோ, அல்லது விசிக ஏன் இன்னும் அமைதி காக்கிறது, ஆதவ் அர்ஜுன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருந்தாலும் அது கூட்டணிக்குள் ஒரு பெரிய சலசலப்பு இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கி இருக்கும். நான் அண்ணன் திருமாவை நம்புகிறேன். சகோதரர் திருமா என்னோடு இருக்கிறார். அவர் மீது 100 விழுக்காடு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக உணர்த்தினார் முதலமைச்சர். நான் நம்பிக்கைக்குரியவனாகவே இருக்கிறேன். என்னுடைய செயல்பாட்டில் எந்த விதமான இம்மி அளவு மாற்றமும் இல்லை என்பதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக உணர்த்தி இருக்கிறார் அண்ணன் திருமா என்பதை இந்த 2 கட்சி தலைவர்களும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கிறார்கள், எப்படி உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. அண்ணன் திருமா நடவடிக்கை எடுப்பார் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் ஏன் இவ்வளவு கால தாமதம், ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு யோசிக்கிறார் என்கிற அந்த நிலையிலிருந்து எல்லோரும் அவர் மீது விமர்சன அம்புகளை வாரி இறைத்தார்கள். இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையிலேயே தான் ஒரு மெஜஸ்டிக் லீடர் தான், எந்த விதத்திலும் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுகிற இடத்தில் திருமாவளவனோ விடுதலை சிறுத்தைகளோ இருக்க மாட்டார்கள் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக அவர் உணர்த்தி இருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன்.